1885ஆம் ஆண்டு இதே நாளில் பிரெஞ்சு உயிரியலாளர் லூயிஸ் பாஸ்டர் வெறிநாய்க்கடி என்று சொல்லப்படும் ராபிஸ் நோய்க்கான முதல் தடுப்பூசியை மனிதருக்கு செலுத்தி வெற்றிகரமாக பரிசோதித்தார். இதன் நினைவாக உலக விலங்கு வழி நோய் நாள் உலக அளவில் கடைபிடிக்கப்படுகிறது. உலகிலேயே கால்நடைகளை அதிகமாக வளர்த்து அதன் மூலம் பல்வேறு தொழில்கள் செய்து பலனை பெறுவதில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்நிலையில் மனிதர்கள் எதிர்கொள்ளும் புதிய நோய்களில் கிட்டத்தட்ட 75% விலங்குகளிடமிருந்து பரவுவது கண்டறியப்பட்டுள்ளது. விலங்கு வழியாக மனிதர்களுக்கு ஏற்படும் தொற்று நோய்கள் என்று பார்த்தால் ராபிஸ், பறவை காய்ச்சல், எபோலா, குரங்கு அம்மை, ஆந்த்ராக்ஸ் உள்ளிட்ட பல கொடிய நோய்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய வளர்ப்பு பிராணிகள், வன விலங்குகள் அல்லது தெருக்களில் சுற்றித் திரியும் விலங்குகள் மூலம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் ஊடுருவி நோய்கள் பரவுவதாக கூறினாலும் வருமுன் காப்பதே விலங்கு வழி நோயிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள சிறந்த வழியாகும். விலங்குகளை தொட்ட பிறகு கைகளை சோப்பு போட்டு கழுவுவதும், வளர்ப்பு பிராணிகளுக்கு காலமுறைப்படி தடுப்பூசிகள் போடுவதும், இறைச்சிகளை நன்றாக வேக வைத்து உண்பதும் நம்மை ஆபத்தான தொற்றுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும். விலங்குகளை வளர்ப்பதில் ஆர்வத்தோடு செயல்படும் நாம் உலக விலங்கு வழி நோய் தினத்தில் விலங்குகளிடம் விழிப்புணர்வோடு இருப்பதிலும் முனைப்புடன் செயல்படுவோம். வசந்த் டிவி செய்திகளுக்காக சுப்பு.